Watch full episodes on Jio Hotstar. எல்லா பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல உள்ள எல்லா பெட்ரோல் பங்கும் நமக்கு தான் சொந்தம். அப்படியா? பிளான் என்ன? பிளான் இதுதான். இங்க இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்லயும் நாம நெருப்ப வச்சிருவோம். ஆனா உன்னோடதையும் என்னோடதையும் மட்டும் விட்டுருவோம். எரிஞ்ச பெட்ரோல் பங்கை யாரும் வாங்கவே மாட்டாங்க. ஆனா அந்த பெட்ரோல் பங்க்ஸ நாம வாங்கிருவோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் விலைய நாம முடிவு பண்ணி வியாபாரம் பண்ணிடுவோம். கடைசியா நாம இங்க ஒரு ரூலை போட்டுருவோம். அடேங்கப்பா தேர் சிங், ரொம்ப அருமையான பிளான் தான் நீ இப்ப போட்டிருக்க. ஆனா இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அங்க வந்துட்டான்னா? அதுக்கும் ஃபுல் ப்ரூஃப் பிளான் பண்ணிருக்கேன். நான் ரெடி பண்ணிருக்கிற பிளான்ல எல்லாரும் லட்டு சிங்கையே திருடர்களோட ஃப்ரெண்டா நினைப்பாங்க. அறிவு கட்டவனுங்களா, நல்லா இறுக்கமா கட்டுங்கடா, இல்லனா மத்தவங்களுக்கு எங்க மேல சந்தேகம் வந்துரும். காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. ஹலோ லட்டு சிங் சார், எங்களை காப்பாத்துங்க. எங்களோட பெட்ரோல் பங்க்ல கொள்ளைக்காரங்க கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. எங்களை கட்டி வச்சுட்டாங்க சார். இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே கொள்ளையா? அந்த கொள்ளைக்காரங்களுக்கு எவ்வளவு தைரியம்? சிவானி எங்க இருக்க? கொள்ளைக்காரங்க சில பேர் பெட்ரோல் பங்க கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. நீ சீக்கிரம் வா. இந்த லட்டு சிங்க தாண்டி ஒருத்தனும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. யாரும் இங்க இருந்து அசையவே கூடாது. லட்டு சிங் சார், நீங்க இங்கே வந்தீங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல, நீங்க நம்ம இடத்துக்கு வாங்க, உங்க பங்கு அங்க கொடுத்துறோம். அட என்னப்பா பேசுற நீ? நான் எப்பப்பா உங்களை இதுக்கு முன்னால பாத்திருக்கேன்? எல்லாரும் இத பாத்தீங்களா? இந்த லட்டு சிங் கூட கொள்ளைக்காரங்க கூட சேர்ந்துட்டான். இன்ஸ்பெக்டர், நீங்களும் அவங்கள ஒரு ஆள் தானா? என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? இதுக்கு முன்னால அந்த கொள்ளைக்காரங்கள நான் பார்த்தது இல்ல. பார்த்ததே இல்லன்னா அவங்க எதுக்காக உனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க? சொல்லு. அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியலையே. இவனும் அந்த கொள்ளைக்காரங்களோட கூட்டாளி தான். இவனை அடிங்க. என்ன தைரியம்? சம்பந்தம் இல்ல. நிறுத்துங்க, வேண்டாம், அவரை விடுங்க. ஏன் அவரை அடிச்சுட்டு இருக்கீங்க? இவன் அந்த கொள்ளைக்காரங்களோட ஒருத்தன். கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல. லட்டு சிங் சார், அந்த கொள்ளைக்காரங்க எங்க? சிவா, அவங்க என்ன அடி வாங்க வச்சுட்டு இந்த பக்கமா தான் கார்ல போனாங்க. சிவா, அவங்கள புடி. மறுபடியுமா? என்னோட பணம் எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா நான் கமிஷனர் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ கொள்ளைக்காரங்க கூட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணேன்னு அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். சின்ன பையன், எதுக்கு வண்டிக்குள்ள வந்து குதிச்சிருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சின்ன பையனை சின்ன பையன்னு சொல்லாம பின்ன பெரிய சிங்கன்னு சொல்லுவாங்களா? அங்கிள்,
இந்தாங்க திருட்டு போன உங்களோட பணம். தேங்க்யூ சிவா, நல்லபடியா என்னோட பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து நீ சேர்த்துட்ட. நான் இதை மறக்கவே மாட்டேன். ஆனா இந்த லட்டு சிங் அந்த கொலைக்காரங்க கூட சேர்ந்திருக்கான். எதுக்கு என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுற? இந்த லட்டு சிங் என்னைக்குமே கொள்ளக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான், புரியுதா? தேங்க்யூ சிவா. என்ன தேங்க்யூவா சொல்ற? என் பணம் மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா நான் கமிஷனர் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருந்திருப்பேன். நீ தான் அந்த கொலைக்காரங்களோட ஃப்ரெண்டு. பெட்ரோல் பங்க்ல வந்து திருட நீ தான் பிளான் பண்ணி. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கொள்ளக்காரங்களோட ஃப்ரெண்டா இருக்காரு. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. பெட்ரோல் பங்க் கொள்ளையடிச்சிட்டு அவங்க போகும்போது அவர்கிட்ட கொள்ளக்காரங்க ஏதோ சீக்ரெட் இடத்த சொன்னாங்க. அங்க வந்து பணத்தை வாங்கிக்கோன்னு போய் சொல்றாங்க. சிவா, யாரும் என்கிட்ட எந்த பணமும் தரலப்பா. என் பர்ச வேணாலும் பாரு. என் மேலேயே இப்படி பொய்யான பழிய போடுறாங்க. என் டிராவ பாரு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எதுலயாவது பணம் இருக்கா நீயே பாரு. சிவா, இந்த பணம் எப்படி இங்க இந்த இடத்துக்கு வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது அந்த கொள்ளக்காரங்க தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. லட்டு சிங் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க திருட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரோ உங்களை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. டோன்ட் வரி, நாம ஏதாவது பண்ணலாம். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் என்ன கட்டி போடுற? காப்பாத்துக்கு, என்ன காப்பாத்துக்கு. இந்த பெட்ரோல் பங்க கொளுத்துங்க, ஒண்ணு மிஞ்ச கூடாது. பெட்ரோல் பங்க் பத்திக்கிட்டே எரியுது. யாராவது ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுங்க, சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. இந்த பொடி உன்னோட பங்கு. எப்பா பாரு முன்னாடி வந்து நின்னுட்டு, இனி பின்னாடி எல்லாம் வராத. ஏய், கொள்ளையடிச்ச பணத்தை எதுக்காகடா என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க? இந்தாங்கடா புடிங்க. இவனும் அவனோட ஃப்ரெண்டு தான். பாத்தீங்கல்ல, இவனுக்கு தேவையான பங்கை கொடுத்துட்டு போயிருக்கான். போதும், நிறுத்துங்க. தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கியா, பாருங்கய்யா. நீங்களே பாருங்க, இந்த லட்டு சிங் பணத்தை வாங்கிட்டு போகத்தான் வேற கெட்டப்ல வந்திருக்காரு. விடாதீங்க, அடிக்க. இவனை ஜெயிலுக்கு அனுப்புன, விடாதீங்க. எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கையா. போலீஸ் டிபார்ட்மெண்டோட மூக்கைய அறுத்துட்ட நீ. அந்த கொள்ளக்காரங்க கூட சேர்ந்தது மட்டும் இல்லாம அவனுங்க கிட்ட இருந்து பொதுமக்கள் முன்னாடியே கமிஷன் வாங்கியிருக்க. இல்ல கமிஷனர் சார், நான் உங்க கூட்டாளி இல்ல. கொள்ளையடிச்ச பணத்தை எனக்கு நேரா தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. என்ன முட்டாள்னு நினைச்சியா? அவங்க எதுக்கு உனக்கு பணத்தை கொடுத்துட்டு போகணும்னு கேக்குறேன். அவங்க கஷ்டப்பட்டு கொள்ளையடிப்பாங்களா, இவரை பார்த்துன்னு கொடுத்துட்டு போனாங்களா? என்ன சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். ஷட் அப். என் நிலைமை இவ்வளவு மோசமா போச்சு. ஏன் யாரும் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? வேடராம், நான் உன்னை இந்த நிமிஷமே ப்ரமோட் பண்றேன். என்ன சார் நீங்க இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்களே சார்? சிவா, அவங்க என்ன நல்லா மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. காப்பாத்துப்பா. நாங்க உங்களை கண்டிப்பா காப்பாத்துவோம் லட்டு சிங் சார். டோன்ட் வரி. எல்லா பெட்ரோல் பங்கும் எரிஞ்சிருச்சான். இல்ல சிவா, 2 பெட்ரோல் பங்க் பாக்கி இருக்கு. அதுல இது வரைக்கும் எதுவும் நடக்கல. ஆமா,
இன்னைக்கு அந்த கொள்ளக்காரங்க அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடத்தை நாம நல்லா கண்காணிக்கலாம். நீ யாருக்காக இந்த வேலையை செய்யற? என்ன நம்பு, எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு போன்ல தான் ஆர்டர் போறோம். அந்த பெட்ரோல் பங்கை கொள்ளை அடிச்சிருங்க, அப்புறம் அதை எரிச்சிருங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னபடியே நாங்க செஞ்சிருவோம். அப்படியா? அப்ப ஏன் லட்டு சிங் சாருக்கு பணம் கொடுத்து அவரை மாட்டி விடுறீங்க? அது எங்களுக்கு தெரியாது. லட்டு சிங்க்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவரை மாட்டி விட சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். கமிஷனர் சார், இவனும் ஒரு கொள்ளக்காரன் தான். அந்த பெட்ரோல் பங்கை கொள்ளையடிக்கிற கேங்ல இவனும் ஒருத்தன். என்னோட சிவா வந்துட்டான். ஏன் சிவா வந்துட்டான். என்ன வெளியில விட போறாங்க. வெரி குட் சிவா. இவனை நீ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்க. கான்ஸ்டபிள், இவனையும் தூக்கி நம்ம லட்டு சிங் கூடயே அடைச்சு வைங்க. எஸ் சார். போடா உள்ள. என்னையே இப்படி லாக்அப்குள்ள வர வச்சிட்டியப்பா. நாங்க ஜெயிலுக்குள்ள வர்றதுக்காக உனக்கு காசு கொடுத்தோம். இப்பயே என்ன ஜெயில இருந்து வெளியே அனுப்பிடு, இல்லனா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. என்ன லட்டு சிங், இவனு உன்னோட கூட்டாளியா? சார், இவன் போய் சொல்றான் சார். எதுக்காக நீ வீணா என் பேர்ல இப்படி பழிய போடுற? சிவா, இவன் என்ன பேசுறான் நீயே பாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? எதுக்காக லட்டு சிங் சார மாட்டி விடுற? எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படி பேசுறேன். கவலைப்படாதீங்க லட்டு சிங் சார், இவனுக்கு இப்படி பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த மொத்த கேங்கையும் நான் புடிச்சிருவேன். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. ஓகே சிவா. வேதா சிட்டில எல்லா பெட்ரோல் பம்பையும் எரிச்சிட்டாங்க. 2 மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்கு. நம்மளோட பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இந்த ஊர்ல இருக்கு. மத்த பெட்ரோல் பங்கோட மொத்த காசும் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லா பணமும் எங்க இருக்கு? இப்பவே நாம அந்த பணத்தை பங்கு போட்டுப்போம். அந்த பணத்தை எல்லாம் நான் அந்த லாக்கர்ல வச்சிருக்கேன். ஓஹோ, இது டிஜிட்டல் லாக்கர் ஆச்சே. சரி, இதோட பாஸ்வேர்டு என்ன சொல்லு. சொல்ல மாட்டேன். முதல்ல எரிஞ்சு போன எல்லா பெட்ரோல் பங்கையும் நம்ம வாங்கலாம். அதுல பாதிய நீ என்னோட பேர்ல எழுதி வை, மீதி பாதிய உனக்கு நீ வச்சுக்க. அதுக்கப்புறம் பொறுமையா லாக்கரோட பாஸ்வேர்டை சொல்றேன். என்னது, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? இல்ல, நான் என்னையே நம்ப மாட்டேன், உன்னை எப்படி நம்புவேன்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. பாஸ்வேர்டு இந்த புக்ல தான் இருக்கு. இதுக்கு மேல என்னால எந்த க்ளூவும் தர முடியாது. முதல்ல நீ சொன்ன மாதிரி உன் வேலையை செஞ்சு முடியும். இல்ல இல்ல, இப்பவே என்கிட்ட அந்த பாஸ்வேர்டை கொடு. அது தர முடியாது. நீ பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டா இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்கையும் உன் பேர்லயே நீ வாங்கிக்கிட்டா நான் என்ன பண்ண? ஆனா இந்த லாக்கர் உன்னோட பெட்ரோல் பங்க்ல தானே இருக்கு. என்னால எப்படி பணத்தை எடுத்துட்டு போக முடியும்? இங்க பாரு, நீ எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கொள்ளையடிச்ச மாதிரியே என்னோட பெட்ரோல் பங்கை உன்னால ஈஸியா கொள்ளையடிக்க முடியும். ஆஃப் கோர்ஸ் என்னால பண்ண முடியும். இவனை சீக்கிரம் புடிங்க. ஒழுங்கா பாஸ்வேர்டை சொல்லிடு, இல்ல உன் கதையை நான் முடிச்சிருவேன். உன்னால முடிஞ்சது என்னவோ அதை நீ பண்ணி பாரு. ஆனா நான் மட்டும் அந்த பாஸ்வேர்டை சொல்லவே மாட்டேன். இந்த லாக்கரை உன்னால உடைக்கவும் முடியாது. அந்த பையன் சிவா ரொம்ப ஸ்மார்ட் இல்ல? அவனை வச்சு இந்த லாக்கரை நாம திறந்துட வேண்டியதுதான். இவனை கூட்டிட்டு போங்க. என்ன நீ ஏமாத்திட்டல? உன்னை பத்தி நான் போலீஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். உயிரோட இருந்தா தானே போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். இதுல ராஜா ராணியோட கதைகள்னு எழுதியிருக்கேன். ஒண்ணுமே புரியல. சிவா தான் ரொம்ப புத்திசாலி பையன், அதனால அவனால கண்டிப்பா பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியும். ஹலோ ஹலோ சிவா, நான் தியான் சிங் பேசுறேன். திருடங்க என் பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. என் போனையும் திருடிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அங்க வரேன்.
சிவா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கப்பா. இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு இந்த புக்ல இருக்கு. ஆனா எனக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியாது. என்னோட பார்ட்னருக்கு தான் தெரியும். அவன் இப்ப அமெரிக்கா போயிட்டான். அவனை என்னால கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லா பணமும் இதுல தான் இருக்கு. இங்க என்ன பேஜ் மிஸ் ஆயிருக்கு? இங்க 302 இருக்கு, இங்க 305 இருக்கு. அப்படின்னா நிச்சயமா இதுல 303 304 மிஸ் ஆயிருக்கு. அப்போ பேஜ் மிஸ்ஸிங்னா அதுதான் அதுக்கான பாஸ்வேர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பசங்களா. நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இது மட்டும் தரக்கலனா என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்கும். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் இதுக்குள்ளதான் இருக்கு. சிவா, அநேகமா இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் பெட்ரோல் பங்கோட ஓனர் நினைக்கிறேன். மாறு வேஷம் போட்டு இங்க வந்திருக்கிறாரு. இவர் கார் தான் ஆடினதை நான் பார்த்தேன். அவரோட கார் தான் அன்னைக்கு அப்படிதான் ஆடிச்சு. அப்படின்னா இதுதான் விஷயமா? அங்கிள், உங்ககிட்ட எத்தனை பெட்ரோல் பம்ப் இருக்கு? இது ஒண்ணு, அப்புறம் ஃபர்ஸ்ட் கொள்ளையடிச்சாங்கல்ல அந்த பெட்ரோல் பங்க், அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இதுதான் என்னோட பெட்ரோல் பங்க். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னோடது கிடையாது. ஆமா, நீ எதுக்கு இந்த கேள்வியை என்கிட்ட கேக்குற? அது ஏன்னா அங்கிள், ஃபர்ஸ்ட் கொள்ளையடிக்கப்பட்ட பெட்ரோல் பம்ப் ஓனரோட காதும் இதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தான் அடிச்சுக்கும். ஹேய் பசங்களா, நீங்க கொஞ்சம் அதிகமாவே ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அங்கிள், நீங்க உங்க ரியல் கெட்டப்க்கு வரீங்களா? யூ ஆர் மிஸ்டர் தேஜ். இந்த பசங்க கதையை முடிச்சிருங்க, வாங்க. ஹலோ கமிஷனர் சார், உண்மையான குற்றவாளியை நாங்க பிடிச்சிட்டோம். நீங்க லட்டு சிங் சாரை கூட்டிட்டு தியான் சந்த் பெட்ரோல் பங்க் கிட்ட வாங்க. சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், கொஞ்சம் இங்க பாருங்களேன். லட்டு சிங் சார் வந்துட்டீங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் நாங்க எவ்வளவு பணம் கொடுத்திருக்கோம், எங்களை காப்பாத்துங்க. அங்கிள், டிராமாவை நிறுத்துங்க, இல்லனா நான் உங்களை அடிக்கிறத நிறுத்தவே மாட்டேன். வேண்டாம் அடிக்காத. என்னோட டிராமாவை நான் நிறுத்திடுறேன். கமிஷனர் சார், லட்டு சிங் நிரபராதி தான். இவரை நாங்க மாட்டி விட பொய் சொன்னோம். சார், இவரை என்ன பண்றது? இவனை என் கூட ஜெயிலுக்கு வரணும், அவ்வளவுதான். லட்டு சிங், சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல அடங்க. டோன்ட் வரி சார், இவங்களுக்கு டிராமா பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால இவங்க வாழ்க்கை ஃபுல்லா நான் ஜெயில்ல டிராமாவா போட சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். நீங்க எல்லாரும் என்ன பார்க்க இங்க வந்திருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் இப்ப நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப அற்புதம் பண்ற பெரிய ஞானின்னு நினைக்கிறீங்க. ஆனா இது உண்மை கிடையாது. நானும் உங்க எல்லாரும் மாதிரியும் சாதாரணமான ஒரு மனுஷன்தான். போங்க, போய் நல்ல விஷயங்களை பண்ணுங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானி பாபா பேசினாலே மதி மயங்கில போயிடுது. வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு சாமி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டாரு. நாங்க ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கோம். நீங்க நிம்மதியா பஸ்ல ஏறி கிளம்புங்க. சரி, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. வாங்க பசங்களா, பாய் சிவா, நாங்க போயிட்டு வரோங்க. பாய் சிவா. ஹாப்பி ஜர்னி. பக்தர்கள் எல்லாரையும் சுகானா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பா வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த ஹெட்போன்ஸ போட்டுக்கங்க. ரொம்ப நேரம் நம்ம டிராவல் பண்ணணும். இந்த ஹெட்போன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட பேரை சொன்னீங்கன்னா தானாவே அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஹாப்பி ஜர்னி. நான் இப்போ என்னோட ஃபேவரட் சாங்ஸ மட்டுமே கேட்க போறேன்.
கியானி பாபாவோட பஜனை. ஆஹா, எனக்கு பிடிச்ச பாட்டு இதுல ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. கேக்குறீங்களா இதுல? ஆமா, எனக்கு பிடிச்ச பாட்டு கூட இதுல ப்ளே ஆகுது. ஹலோ சிவா, பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க அங்க போய் ரீச் ஆனதும் உனக்கு ஃபோன் பண்றேன். பை ரேவா, ஹாப்பி ஜர்னி. பக்தர்களே, இப்ப நீங்க எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க. பாபா, உங்க குரலை கேட்டதும் பக்தர்கள் எல்லாருமே உண்மையிலேயே தூங்கிட்டாங்களே. வாழ்க்கை ஒரு விளையாட்டு. இந்த பக்தர்கள் இப்ப என் விளையாட்டு பொருட்கள். அந்த பக்தர்கள் போட்டிருக்கிற ஹெட்போன் இருக்கே, அது சாதாரண ஹெட்போனே கிடையாது. நான் சொல்ற ஆர்டர்ஸ இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னாலும் அது இவங்க செய்வாங்க. எப்படின்னா ஒரு விதமான ஹிப்னோடைஸ்ல இவங்க போயிடுவாங்க. அதாவது எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம சேவகர்கள் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை கொள்ளையடிப்பாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் பொண்ணு, நீ இன்னும் தூங்கலையா? நான் ஏன் தூங்கணும்? அம்மா எழுந்திருங்கம்மா, இந்த ஆள் திருடிட்டு இருக்கான். ஆதி, யூடி, எழுந்திருங்க, எல்லாரும் எழுந்திருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாராவது சத்தம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். டிரைவர், வண்டியை நிறுத்தாம ஓட்டு. சிவா, கொஞ்சம் சீக்கிரம் வா. பஸ்ல ஒருத்தன் எல்லார்கிட்டயும் திருடிட்டு இருக்கான். பஸ் மேல பக்கமா போயிட்டு இருக்கு. நீ பயப்படாத ரேவா, நான் இப்பவே அங்க வரேன். பஸ் நிறுத்துங்க அங்கிள், பஸ் நிறுத்துங்க. யார் அது? இந்த பஸ் நிக்காத சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இதுலதான் உங்க எல்லாரோட பொருட்களும் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அந்த பஸ்ல எப்படி தூங்குனீங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நான் ரீல் விடுறதா நீங்க எல்லாரும் நினைச்சுப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நடந்த இன்சிடென்ட்டை நான் உங்ககிட்ட சொல்லாம விட மாட்டேன். கேளுங்க. ஒரு தடவை நான் எங்க ஃபேமிலியோட சேர்ந்து கிராமத்துக்கு போயிட்டு இருந்தேன். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் உள்ள வந்தாரு. எல்லாருக்கும் ஃப்ரீயா கூல்ட்ரிங்க்ஸ் குடுக்கறேன்னு கொடுத்தாரு. அதுலதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த காலத்துல போய் ட்ரெயின்ல இருக்க எல்லாருக்கும் யாராவது ஃப்ரீயா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்களான்னு டவுட் வந்துச்சு. ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாரும் ஃப்ரீயா வந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சாங்க. ஆனா நான் மட்டும் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல எல்லா பேசஞ்சர்ஸும் மயங்கிட்டாங்க. அந்த ஆள் எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லயும் மயக்க மருந்த கலந்து இருக்கான். அதுக்கப்புறம் அந்த திருடனை புடிச்சு அடிப்பின்னு இருப்பேன். அவன் காலில் விழுந்து அழுது இருப்பான். கரெக்ட் தானே? ஆமா ஆமா, அதேதான். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன,
நாளைக்கு நீ சொல்ல போற கதையோட கிளைமேக்ஸ் கூட எங்க 3 பேருக்கும் தெரியும் இல்லையா சிவா? ஆதி சொல்றது உண்மையோ இல்ல பொய்யோ, ஆனா அவன் சொல்றதுல நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஒருவேளை நம்ம போன பஸ்லயும் அதே மாதிரி நாம எல்லாரும் மயங்கிறதுக்கு ஏதாவது கலந்து கொடுத்திருப்பாங்களோ என்னவோ. நாம இத பத்தி லட்டு சிங் சார் கிட்ட பேசி ஆகணும். இந்த லட்டு சிங் ஒரு போலீஸ் சிவா. நாலா பக்கமும் என்னோட ஆளுங்க இருக்காங்க. நீ எப்போ என்ன நினைச்சாலும் நீ சொல்லாமலே நான் அந்த இடத்துல வந்து இப்படி நிப்பேன். என்ன லட்டு சிங் சார், வந்து நின்னு சொல்லாதீங்க, விழுந்தன்னு சொல்லுங்க. அன்பான பக்தர்களே, சுகானா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பா வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்காகவும் சுகானா டிராவல்ஸ் சார்பா ஒரு ஹெட்போனை நான் தர போறேன். இந்த ஹெட்போனை போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லி கேட்டுக்கிட்டு நிம்மதியா டிராவல் பண்ணுங்க. ஓஹோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கா கெட்டப்ப மாத்தி வந்திருக்கான். இப்பவே எல்லாரோட பயணத்தையும் நான் அழகா மாத்துறேன். எல்லா பக்தர்களும் இப்பவே தூங்குங்க. தம்பி, ஊரு வந்துருச்சு. நீ எங்க இறங்கணும்? திருடன் எங்க? அந்த திருடன் எங்க போனா சொல்லுங்க. எந்த திருடன்பா? வேதா சிட்டி வந்துருச்சு, இறங்க. நாங்க வந்த இடத்துக்கு திரும்ப போகணும். அப்புறம் நீ வேதா சிட்டிக்குள்ள போயிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸ வாங்க. என்ன ட்ரெஸ்ஸா? ஆகா, என் ட்ரெஸ் காணோம். ஒருவேளை ட்ரெஸ்ஸே போடாம இந்த பஸ்ல ஏறிட்டனோ? அந்த திருடன் என் ட்ரெஸ்ஸ கூட விட்டு வைக்கலையா? எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டானா? இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு போயிட்டாங்களா? உடனே போய் போலீஸை கூப்பிடுங்க. போலீஸ், போலீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் அந்த திருடனை சும்மா விட மாட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு தரேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருக்கணுமா? எப்படி சார் இருக்க முடியும்? வேதா சிட்டிக்குள்ள நிறைய திருடங்க வராங்க போறாங்க, அது தெரியுமா? என்கிட்ட அந்த நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க அமைதியா இருக்க சொல்றீங்களா? லட்டு சிங் ஒழிக சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாக்கு தரேன். அந்த திருடனை கண்டிப்பா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் பஸ்ல ஒரே நேரத்துல தூங்கிருக்கீங்க. அப்படின்னா அந்த திருடன் உங்க கூட பஸ்ல தான் இருந்திருக்கான். ஆனா உங்க எல்லாரையும் அந்த திருடன் ஒரே நேரத்துல எப்படி தூங்க வச்சான்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. போலீஸா அவங்களோட வேலையை செய்ய விடுங்க. நல்ல வேலையா நீ வந்து என்னை காப்பாத்திட்ட சிவா. இல்லன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன ஒலிகன்னு சொல்லியே ஒளிச்சு கட்டி இருப்பாங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே லட்டு சிங் சார். ஆனா நாம அந்த திருடனை கண்டுபிடிக்கணும்னா திரும்பவும் அந்த டிராவல்ஸ்ல நாம எல்லாருமே போயாகணும். மறுபடியுமா? வேண்டாம். நீங்களே யோசிங்க, நீங்க எப்படி தூங்குனீங்க? யாராவது பஸ்ல உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்களா என்ன? இல்லையே. எனக்கு பஸ் கண்டக்டர் ஒரு ஹெட்ஃபோனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஃபோனை வச்சு நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நீ தூங்குன்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சிவா. ஹெட்போன்ல இருந்து தூங்குன்னு சத்தம் கேட்டுச்சா? அப்படின்னா ஹெட்போன்ல இருந்து கமாண்ட் வந்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் தூங்கி இருக்காங்க. பஸ்ல எல்லார்கிட்டயும் காமனா இருந்த ஒரே விஷயம் ஹெட்போன் தான். எல்லாருமே அதை யூஸ் பண்ணாங்க. ஒருவேளை அந்த ஹெட்போன்ல தான் எல்லாரும் தூங்கி இருப்பாங்களோன்னு இப்ப எனக்கு சந்தேகம் வருது. அப்படின்னா இந்த தடவை நாம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் அந்த இடத்துக்கு போயாகணும். அட, லட்டு சிங் சார் இன்னும் எதுக்காக இங்க வராம இருக்காரு? வாவ், நான் செம்ம கெட்டப்ல வந்திருக்கேன் போல. சிவாவாலேயே என்ன கண்டுபிடிக்க முடியலையே. சிவா, அங்க தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்காரே, அவரை பார்த்தா சந்தேகமா இருக்குல்ல? டோன்ட் வரி ஆதி, பஸ்ல பலவிதமான பர்சன்ஸ் வருவாங்க. சோ அவரை நீ கண்டுக்காத. நீங்க 2 பேரும் சீக்கிரமா ஹெட்போன் போட்டுக்கோங்க. நானும் ரேவாவும் ஹெட்போன் போட்டுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றோம், சரியா?
பாபா அந்த பையன் தான் என்ன அடின்னு அடிச்சு துவச்சு காய போட்டான். ஒருவேளை இவனுக்கு நம்ம பிளான பத்தி தெரிஞ்சு போச்சான்னு இவன் எதுக்காக திரும்ப வந்திருக்கான்? நீ கவலைப்படாத, விளையாட்டை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நான் கொடுக்கிற கமாண்டால இவங்க எல்லாருமே தானா இவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என் அன்பான பக்தர்களே, இந்த பாபாவோட இடத்தை நீங்க எல்லாரும் நெருங்கிட்டீங்க. பாபா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. பாபா வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே நீங்க வரணும். வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் இங்க கொண்டு வந்து இங்க இருக்கிற ஆசிரமத்தோட உண்டியல்ல போடணும். வாங்க பக்தர்களே. ஞானி பாபா வாழ்க, ஞானி பாபா வாழ்க. ஒருவேளை அவங்க ஹெட்போன்ல கமெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தியா, ஆதியும் யூடியும் மத்தவங்கள மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வா நம்ம போய் பார்க்கலாம். பக்தர்களே, இப்ப நீங்க எல்லா பொருட்களையும் உங்க முன்னாடி இருக்கிற உண்டியல்ல போட்டுடுங்க. சிவா, அங்க பாரு, அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கழட்டி உண்டியல்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆதி யூடி கூட அவங்க பர்ஸ போட்டுட்டாங்களே. எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வா அவங்களோட ஹெட்போன் எல்லாம் எடுப்போம். அவங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றாங்க? ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அட, நாங்க பஸ்ல தானே இருந்தோம். இங்க எப்படிப்பா வந்தோம்? ஆமா ஆமா, நாம பஸ்ல தானே இருந்தோம். அவங்க கிட்ட இருந்த நகை, பணம், பர்ஸ் எல்லாம் எங்க? என்னோட ஜுவல்லரி எங்க போச்சு? என்னோட பர்ஸ் கூட காணாம போயிடுச்சுப்பா. ஆரம்பத்திலே எனக்கு இவர் மேல சந்தேகம் இருந்தது. இவர் தான் அந்த திருடன். எல்லாரும் அடிங்க. அது லட்டு சிங் சார் ஆச்சே. தேவையில்லாம அவரை போட்டு இப்படி அடி வாங்க வச்சுட்டீங்க. நிறுத்துங்க, அவரோட திருடன் இல்ல, அவர் நம்ம லட்டு சிங் சார் தான். தேங்க்யூ ரேவா, நல்ல வேலையா நீ என்ன காப்பாத்திட்ட. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட பிளான் இவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருந்தோம், இந்த சின்ன பையனால எல்லாம் வீணா போயிடுச்சே. போங்க, இப்பவே போய் அந்த சின்ன பையனுக்கு பாடம் கத்து கொடுங்க. டேய், ரெட் டி-ஷர்ட், எங்க கூட வா. லட்டு சிங் சார், இங்க பப்ளிக் நிறைய பேர் இருக்காங்க. நான் இவங்களை இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போறேன். ஹலோ அங்கிள், இங்க பாருங்க. டைரியா இருந்தா வந்து என்ன புடிச்சு காட்டுங்க பாக்கலாம். டேய் சின்ன பையா, எதுக்காக இப்படி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க? உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
அந்த பையனை சும்மா விட்டுறாதீங்க, அவன் கதையை முடிச்சிருங்க. அந்த பையனை விட்டுறாதீங்க. சிவா, முதல்ல அவன் ஹெட்போனை கழட்டு. அவனுக்கு ஏதோ கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அம்மா ரேவா, நான் லட்டு சிங்மா, இப்படி அடிக்க கூடாது. ஐயா சாரி. எங்க கிளம்பிட்டீங்க கியானி பாபா? என்னால எங்க போக முடியும் சொல்லு? வாழ்க்கையே ஒரு விளையாட்டாச்சே. என்னோட விளையாட்டுல நானே இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். நான் அப்பாவி மக்களை நல்லா ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிப்பேன். நான் என்னோட இடத்த அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஞானி பாபா, இதுக்கப்புறம் நாளைக்கு, நாளான்னைக்கு, ஒரு மாசத்துக்கு அப்புறம், 2 மாசத்துக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மொத்த வாழ்க்கையுமே நீங்க ஜெயில தான் கழிக்க போறீங்க. Be cheers for Shiva. Hip hooray! Hip hip hooray! Hip hip hooray! ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சைக்கிள்ல நான் என்ன கேஜெட் வச்சிருக்கேன்னு பாருங்களேன். சொல்லுங்க லட்டு சிங் சார். ஓகே 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 லட்டு சிங் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லட்டு சிங் சார் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டோட வந்துகிட்டு இருக்காராம். அவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணுமா? சரி சரி, அப்படியே பண்ணிடலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல சொல்றேன் நண்பா? இந்த ஊர்ல என்கிட்ட கேட்காம ஒரு துரும்பு கூட அசையாதுன்னா பாத்துக்கேன். இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. என் பேரை கேட்ட கிரிமினல் எல்லாருமே அப்படியே கட 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 கடன்னு ஆடி போயிடுவாங்கன்னா பாத்துக்கேன். அடடா லட்டு, பசங்க உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா? ஆமா நண்பா, இந்த லட்டு சிங்க சர்வ சாதாரணமா நினைச்சிட்டியா நீ? அங்கிள், லட்டு சிங் சாரால தான் இந்த ஊர்ல எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க அவருக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதை கொடுக்கிறோம். ஆஹா, அற்புதம். வெரி குட், வெரி குட் பசங்களா. தேங்க்யூ பசங்களா, நான் போயிட்டு வரேன். டாடா பாய். சிவா, லட்டு சிங் சார் ஏன் இவரை இவ்ளோ இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறாரு? லட்டு சிங் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டா அவரு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்காரா. அதனாலதான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரா. சரி வாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.
ஐயோ கான்ஸ்டபிளே என்னையாச்சு? நான் அடிக்கிறதுக்காக 2-3 ரவுடிங்களை அனுப்ப சொன்னனே, அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? ஒருத்தனையும் இந்த ஏரியாவுல காணுமேயா? அவங்கள அடிச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கெத்து காட்டலான்னு இருக்கேன். யா புரிஞ்சுக்க. கவலை விடுங்க லட்டு சிங் சார், நான் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டேன். அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே சரி கான்ஸ்டபிளே, பை. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என் கிட்ட கொடுத்துருங்க. நான் சொல்றத கேட்கலனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அடடே, கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி ரவுடி பசங்க வந்துட்டாங்க. இப்ப நான் அவங்கள அடிச்சு புரட்டுறத பார்த்து என் ஃப்ரெண்டு ஊரெல்லாம் போய் புகழ் பாடுவான். நில்லுங்க. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடினாலும் அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கங்கிறது தெரியுமா? திருடாத, அந்த ஸ்பாட்ல லட்டு சிங் வந்து நிப்பாரு. அப்படியாப்பட்ட என் கண்ணு முன்னாடியே வா திருடிட்டு போறீங்க. எல்லாருக்கும் இப்ப அடி வழங்க நான் தயாராகிட்டேன். ஹலோ ஹலோ லட்டு சிங் சார், சாரி, நாங்க வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆகும். லேட்டா ஆகுமா? நீ லேட்டா வருவன்னு சொல்லி என்ன லேட் ஆக்கிட்டியே. என் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கய்யா. வேணாம் 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 வேணாம், தூக்கி போ. என்ன இது? லட்டு சிங் சார அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சிவா. அடடா லட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ரவுடிங்களை அடிக்கணும், ஆனா அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கியே. இவரு ரவுடிங்கள அடிப்பாராமா? இவரா? ஹலோ அங்கிள், லட்டு சிங் சார் எப்பவுமே பொது இடத்துல வச்சு யாரையும் அடிக்க மாட்டாரு. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த குடோன்ல வச்சு சண்டை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும் லட்டு சிங் சார் உங்களை விட எவ்வளவு பெரிய பலசாலின்னு. நீ என்ன சொன்ன? அப்படியா? இவரு எங்களை அடிக்க போறாரா? சரி வாங்க சார், உள்ள போய் அடிச்சு விளையாடலாம். என்ன ரேவா இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குற? ரோட்ல அடி வாங்கினா யாராவது காப்பாத்துவாங்க, குடோன்குள்ளனா வச்சு கும்மு வாங்கல. என்ன ஒழுங்கா விட்டுருங்க சார். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் என்ன தைரியத்துல நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? அது அப்போ, இப்ப நீ வாங்க போற. வாங்கி இப்போ நீ வீங்க போற. நாங்க சைடுல நின்னு நீ அடி வாங்குறத நான் ஆடியன்ஸா பார்க்க போறேன். நீ அடி வாங்கி நடக்க முடியலன்னா உனக்காக நான் ஆம்புலன்ஸா வர வைக்கிறேன். போ போமா போ. ஏய் சின்ன பையா, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ, வெளியே போய் விளையாடு. இங்க இவரை நாங்க அடிச்சு துவைக்க போறோம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னது? லட்டு சிங்கா அடிச்சது? எழுந்துரு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? சொல்லு 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 சொல்லு. ஆக்ஷன் வேணுமா? கம் கம் பேக். வா, ரிவர்ஸ்ல வா. என்ன அசராம அடிச்சது எப்படி இருக்கு? சொல்லுங்க. யூ வாண்ட் ஒன் மோரா? கம், இன்னும் உங்களுக்கு நிறைய தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாராவது வாங்கி வீங்கணுமா? டெல் மீ. அடி வேணுங்கிற அளவுக்கு வாரி வழங்குவேன். லட்டு, உண்மையில நீ அமர்க்கதை படுத்துட்டயா. என்ன ஃபைட் பிச்சிட்ட, ஆனா ஏன் வெளியே வச்சு அடிக்க மாட்டேங்கிற? எனக்கு மனித நேயம் அதிகம், அதனால அடுத்தவங்க முன்னாடி அவங்கள நான் அடிக்க மாட்டேன். உனக்கே நல்லா தெரியும் எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் நான் பிடிக்காதுன்னு. சார், நீங்க இருக்கிறதாலதான் இந்த ஊர்ல இவ்வளவு நிம்மதி இருக்கு. நீங்க ரவுடிங்கள சூப்பரா அடிச்சீங்க சார். வாவ். ஓகே ஓகே பசங்களா, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். நல்லா படிக்கணும், ஜாலியா விளையாடணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஓகே, டாடா பாய்.
ஒரு சின்ன பையன் நம்மள அடிச்சு துவைச்சிருக்கான். ஆனா அந்த லட்டு சிங் நம்மள அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டானே. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அவன் ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்கான். அவன் ஃப்ரெண்ட முதல்ல இங்க கூட்டிட்டு வாங்க போங்க. அதுக்கப்புறமா பாருங்க லட்டு சிங் நாம சொன்னபடி எல்லாம் செய்வான். இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஃபைல. இந்தாங்க. ஹலோ லட்டு சிங், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்ல இருந்தும் எல்லா நகைகளையும் திருடி நான் சொல்ற இடத்துக்கு நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துறணும். நீ எங்க வந்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஏய், சீரம் சிங்கம் லட்டு சிங்கன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஹேய், என்னையே திருட சொல்றியா? ஒன்ன ஓகே திருடாத. ஆனா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான். அவனை காப்பாத்தணும்னா கண்டிப்பா நீ இந்த திருட்ட பண்ணிதான் ஆகணும். இல்லனா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்க. காப்பாத்து காப்பாத்து லட்டு. ஹலோ ஹலோ, என் ஃப்ரெண்ட எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், விட்டுடு. ஹலோ சிவா, சீக்கிரம் வாய, சீக்கிரம் வா. லட்டு சிங் சார், நீங்க ஒரு பேக்கை எடுத்துட்டு போங்க. நானும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட நாம காப்பாத்திடலாம். ஓகே சிவா, தேங்க்யூ. நீ சொல்ற மாதிரியே செய்றேன். சொல்லு லட்டு சிங், என்னாச்சு? அது வந்து நான் திருடின பொருள்லாம் எடுத்துக்கிட்டே உன் இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். லட்டு சிங், எதுக்காக நீ போய் சொல்ற? நீ எங்கேயுமே திருடலன்னு எனக்கு நல்லா தெரியும். என் ஆளுங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓ, போய் ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் வா. மறுபடியும் இந்த போலி பேக்கை எடுத்துட்டு வரணும்னு நினைச்ச உன்னோட ஒரிஜினல் ஃப்ரெண்டு போலி ஆயிடுவான். யோ சேட்டு, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். ஷோக்காகத்தான் நான் இப்ப திருட போறேன். திருடின நகையெல்லாம் அப்புறம் திரும்ப தரேன், சரியா? என்னது லட்டு சிங் சார், நீங்க கொள்ளையடிக்க போறீங்களா? நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்களே சார். யோ ப்ளீஸ் யா, ப்ளீஸ் சேட்டு, புரிஞ்சுக்க. நான் என் ஃப்ரெண்ட காப்பாத்தணுங்கிறதுக்கு தான் இந்த நாடகமே. வெறும் 2 மணி நேரத்துல திரும்ப தந்துருவையா, நம்பி குடியா. எல்லா நகையும் இந்த பேக்ல எடுத்து போடியா. அதெல்லாம் ஆகாது லட்டு சிங், நகை மேல கைய வச்சிங்க பிச்சிடுவோம் பிச்சு. ஐயோ, நான் தான் ரொம்ப ரிக்வஸ்டா கேக்குறேன்லையா. நான் என் ஃப்ரெண்ட காப்பாத்தணுயா, கொஞ்சமாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கையா. ஒழுங்கா எல்லா நகையும் எடுத்து இந்த பேக்ல போடியா, போடியானா. இதோ போட்டாரா விடுங்க. அதுக்கு எதுக்கு துப்பாக்கி எல்லாம் எண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு துப்பாக்கினா பயம். போலீஸ் எப்படி திருடலாமா? அதை கொண்டு வரங்க, எல்லாத்தையும் கொண்டு வரேன். தர மாட்டேன். சேட்டே, அதே Come on friends, hurry up. நாம அவரை கீழே ஃபாலோ பண்ணோம்னா கொள்ளைக்காரங்க நம்மள பாத்துருவாங்க. அதனால நம்ம மேலே போலாம். ஓகே, ரெடியா? சிவா, ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க கீழே இருந்து பார்த்தா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். டோன்ட் வரி ரேவா, இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. அட இது என்னப்பா? இவங்க அந்த பசங்க தானே, ஏன் இங்க வராங்க?
லட்டு சிங் ஜோல்ஸ் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்தேன். இந்தா என் ஃப்ரெண்ட கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட ப்ளீஸ். இதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் தப்பிக்க முடியாது நண்பா. நீ பயப்படாத, நான் வந்துட்டேன். ஐ அம் கமிங். லட்டு சிங் நீ வந்துட்டியா? உள்ள வா. இவங்க எல்லாரும் என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என் அருமை நண்பா, இவங்கள அடிச்சு நான் புரட்ட போறத நீ பொறுத்திருந்து பாரு. ட்ரங்கன் மங்கி ஸ்டைல். ஹலோ அங்கிள். ஒடிப்பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாத்தியா என் நண்பன் கிட்ட வச்சுக்கிட்டா உன் நிலைமை என்ன ஆகும்னு பாத்தியா? யோ சோடா புட்டி மண்டையா, நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்டு கிட்ட அடி வாங்கல, புரிஞ்சுதா? உன்னை அடிக்கிறது என் நண்பன் தாயா, அதை புரிஞ்சுக்கோ. என்ன அவன் உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா, என்னோட சின்ன வயசு நண்பன் யா. 2 பேரும் ஒன்னாதான் ஸ்கூல்ல போய் படிச்சோம். அவன் உன் கூட படிச்சானா? என்னையா சொல்ற? ஆமா ஆமா, ஸ்கூல்ல எடுத்த போட்டோ கூட இருக்கு, காட்டுவா? இல்ல, இது உண்மையா இருக்காது. உண்மையிலேயே கண்டிப்பா அது உன்னோட ஃப்ரெண்டு தானா? சின்ன வயசுல ஒன்னா விளையாடி இருக்கோம், கபடி, ஃபுட்பால், கில்லி. நீ அவன் கூட கபடி எல்லாம் விளையாடி இருக்கியா? நீ சொல்றது என்னால நம்ப முடியல. சரி, உனக்கு என்ன வயசாகுது? 35 வயசாகுது. இங்க பாருங்க, இவனுக்கு 35 வயசாகுது. இவன் சின்ன வயசுல அவன் கூட கபடி எல்லாம் ஆடி இருக்கானா? பாரபட்சம் பார்க்காம அடிங்க. இவன் ஒரு பையன் கிடையாது. ஏப்பா, இன்னும் எவ்வளவு அடிதான் என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க வாங்க போறீங்க? இது எப்படி உண்மையா இருக்க முடியலையே. வாங்க, திரும்பவும் அவனை அடிக்க நாம முயற்சி பண்ணலாம். வாங்க. வாங்கடா வாங்க, உங்களை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஆஹா, உனக்குள்ள என்ன ஒரு பயரு! விடாத லட்டு, ஒருத்தனை விடாத. அடுத்து யாரு? வாங்க, இப்போ நான் அடிக்கிற மூட்ல இருக்கேன். வாங்க. நண்பா மாத்தி வா 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 போலாம். இங்க பாத்தியா, எல்லாரையும் துவச்சு காய போட்டிருக்கேன். ஆஹா லட்டு சிங், உண்மையில நீ பலசாலி தாயா. எல்லாரையும் அடிச்சு படுக்க வச்சிட்டிய. நீ என் நண்பன் சொல்றதுக்கு பெருமையா இருக்கு லட்டு. இத்தனை பேரை எப்படி நீ ஒத்தாளா நின்னு சமாளிச்ச? வேணாம் நண்பா, கேட்காத. நான் இப்ப ஆக்ஷன் மூட்ல இல்ல. அட சொல்லுப்பா, என்கிட்ட ஏன் வெக்கப்படுற? இப்படி சண்டை போறதுக்கு நீ யார்கிட்ட போய் கத்துக்கிட்ட? ஆமா, நீ போட்டது கும்ஃபோ இல்ல கராட்டேவா? வேணாம், அத பத்தி எல்லாம் நீ கேட்காத. நான் இப்ப சொல்ற மூட்ல இல்ல. நான் உண்மையை சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லுப்பா.
அந்த ஆக்ஷன் பண்ணது நான் இல்ல சிவா. நான் டம்மி பீஸ். இந்த ஊர்ல இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சிவா ஒருத்தன் மட்டும்தான். உன் முன்னாடி சும்மா நாச்சுக்கு நான் ஃபைட் பண்ற மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீ எனக்கு கொஞ்சம் பெருமையா நினைப்பேன்னு அப்படி பண்ண. லட்டு சிங் சார், நீங்க ரொம்ப நியாயமானவரு, நல்ல மனுஷன்னு இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிட்டீங்க. இதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல. சிவா சொல்றது உண்மைதான் லட்டு சிங். உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.